ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொழுக்கட்டை வெளி மாவு எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் மாவை கலக்கிறப்ப வெடிக்காது, ஹார்டாக இருக்காது. பால் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, அம்மணி கொழுக்கட்டை என்ன மாதிரி செஞ்சீங்கன்னாலும் நல்லா சாஃப்டாகவும் வரும். மெத்தட் 1 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பேனில் வச்சு கொதிக்க விடுங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்திட்டேன். அப்போ சேர்த்துறப்ப எப்படின்னா நம்ம பஞ்சு மாதிரி வரும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் சேர்த்துறதே நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக 1 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி, அவ்வளோதான். இதை அப்படியே நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அப்படியே போட்டுட்டு இப்படி கலக்கிட்டு வாங்க. கட்டிக்கிட்டியெல்லாம் எதுவுமே பிடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி சுருட்டி இப்படி இந்த மாதிரி வருதில்ல, நல்லா சுருண்டு வரப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சுருட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாவை வச்சு நீங்கள் கார கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, மோதகம், பால் கொழுக்கட்டை எல்லாத்துக்குமே இந்த மாவு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு நீங்கள் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக பஞ்சாட்டம் இருக்குன்னு. இந்த மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க. அடுத்தது நம்ம செகண்ட் மெத்தட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ அந்த மாதிரி செய்யலை அப்படின்னா இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள். 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் 2 கப்பு எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1.5 டம்ளர் தண்ணி, 1.5 கப்பு எந்த கப்போ டம்ளரோ அதுலேயே வச்சுக்கோங்க. இது கூட குறைச்சி தண்ணி அதிகமாச்சு கம்மியாச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தோசை மாவு பதத்துக்கு இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க. நான் கொழுக்கட்டை மாவு இல்லாட்டி இடியாப்ப மாவு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, இங்கே பாருங்கள் இப்படி இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி எச்சாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் நினைக்காதீங்க. தண்ணி எச்சானாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வணக்கிற மாதிரி இருக்கும். இது வணக்கி செய்கிறதுன்னு பேர். இப்போ நீங்கள் இதை நல்லா சுருண்டு வந்துடும். நீங்கள் பயப்படாமல் போடுங்க. நான்ஸ்டிக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நிறுத்திக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் வேக வைக்க தான் போகிறோம், அவ்வளோதான். இந்த இதை ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. சூடாக இருக்கும். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு உருட்டிட்டு நீங்கள் எந்த கொழுக்கட்டைக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தடில் தான் பாருங்கள் பால் கொழுக்கட்டை, இந்த மாதிரி ஸ்டஃப்டு மோதகம், அப்புறம் மினி கொழுக்கட்டை, மசாலா கொழுக்கட்டை எல்லா கொழுக்கட்டையும் நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் எப்போதும் செய்வேன். நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள்.